எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் லைஃப் ஈஸியா நம்பர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 9th ஹோட்டலில் கொஸ்டின் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி சோசியல் கொஸ்டின் பேப்பர் எந்த மாதிரி டைப்பில் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது மார்க் நம்ம 100 மார்க்கு. அதை சயின்ஸில் மட்டும் 75 மார்க்கு, மற்ற எல்லாத்துலேயும் 100 மார்க் நம்ம கேட்டிருப்பாங்க. ஒன் வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஹெல்ப் பண்ணுற ஒரே விஷயம் ஒன் வேர்டு தான். இதில் நமக்கு எத்தனை ஒன் வேர்டு இருக்குது? 14 ஒன் வேர்டு இருக்குது. எல்லா பாடத்தில் இருக்க ஒன் வேர்டை நீங்கள் கம்பல்சரி நல்லா படிச்சுக்கோங்க. அது நல்லா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அடுத்து 2 மார்க்கு. 2 மார்க் எத்தனை 2 மார்க் கேட்டிருக்காங்க? 10 2 மார்க் கேட்டிருக்காங்க. என்னென்ன 2 மார்க்னால், உங்களுக்கு போர்ஷன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எக்ஸாமைன் த டூல் மேக்கிங் டெக்னிக்கல் ஸ்கில் ஆஃப் லோவர் பேத்தாலெட்டிக் பீப்புள்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை மாதிரி ஹவு இம்பார்ட்டன்ட் ஆர் காயின்ஸ் அஸ் ஏ சோர்ஸ் எவிடன்ஸ் ஃபார் த ஸ்டடி ஆஃப் சங்கம் ஏஜ். அந்த காயினை வச்சு எந்த வருஷம் எந்த ஏஜ்னு கண்டுபிடிக்கலாம். 3 ரத்னாஸு, சோபியா கேத்ரல், அந்த மாதிரி நிறைய கொஷின் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து 5 மார்க் எத்தனை கேட்டிருக்காங்க? 10 5 மார்க் கேட்டிருக்காங்க. 2 மார்க்கே உங்களுக்கு எல்லா கொஸ்டினுமே ஈஸியாக தான் இருக்கும். வாட் ஆர் த 3 செக்டர் ஆஃப் த எக்கனாமி? வாட் டு யூ மீன் பை டெவலப்பிங்? உங்களுக்கு 2 மார்க்கே டிஃபைன் போக்சோ. வாட் டஸ் த டேர்ம் பயோடைவர்சிட்டி மீன்? வாட் இஸ் ஹைட்ரோலாஜிக்கல் சைஸ்? டிஃபைன் வெதரிங். இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டினாக தான் இருக்குது. அடுத்து என்னென்னா 5 மார்க். அது எத்தனை 5 மார்க்கு? 10 5 மார்க் கேட்டிருக்காங்க. இதுவே நீங்கள் 5 மார்க் படித்தாலே 50 மார்க்கு கம்பல்சரி எடுத்துடலாம். ஓகேவா? இதுவும் அதே மாதிரி உங்களுக்கு எல்லா பாடத்துலேயும் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதான் எல்லாம் ஒன் வேர்டு நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். எப்பயுமே ஒன் வேர்டை படிச்சுட்டே மற்ற எல்லாத்தையும் நீங்கள் படித்தாலே போதும். அதுவே உங்களுக்கு மார்க் நல்லா எடுத்து தந்துடும். இப்போ 29வது கொஸ்டின் உங்களுக்கு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் கேட்டிருக்காங்க. 30வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? மேட்ச் த ஃபாலோவிங். ஓகேவா? அடுத்து ரைட் அபவுட் த ஹில்டன் ட்ரெஷர் ஆஃப் இந்து சிவிலைசேஷன் சொல்லி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 34 கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த எஃபெக்ட் ஆஃப் வால்கனோ. வால்கனோனா நம்ம எரிமலை எப்படி எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின். 35 ரைட் த பேராகிராஃப் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏ அட்மாஸ்பியர். வாட் ஆர் த ஃபங்க்ஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்? எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன? மேப்பே உங்களுக்கு எதில் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? மார்க் த ஃபாலோவிங் இந்த மேப் ஆஃப் மேப்பில் குறிக்க சொல்லியிருக்காங்க. 40 கொஸ்டின் வாட் ஆர் த 3 இம்பார்ட்டன்ட் செக்டர் இன் அவர் கண்ட்ரி? எக்ஸ்பிளைன் தம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அடுத்து 2 8 மார்க் கேட்டிருக்காங்க. 8 மார்க் என்ன கொடுத்துருக்காங்க? டெவலப்மெண்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், பொலிட்ரி அண்டு மென்டல் டூல்ஸ் ஆர் கன்சிடர் லேண்ட் மார்க் மெக்தாலிக் பீரியடு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ரைட் ஏ பேராகிராஃப் ஆன் த ஃபங்க்ஷன் சிஸ்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அல்லது எது கொடுத்துருக்காங்க? அதுலேயே அல்லது. அடுத்து கீழே ஒரு மேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நீங்கள் இந்த கொஸ்டின் 5 மார்க்கு 1 வேர்ட்ஸு ஓரளவு படித்தாலே நீங்கள் 70% மார்க் மேலே எடுத்துடலாம். 2 மார்க்கில் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். சோசியல்னாலே ஈஸி தான். புரிஞ்சு படித்தா நல்லா இதே பண்ணி படிச்சுக்கலாம். அடுத்து இதுலேயே உங்களுக்கு தமிழ் கொஸ்டின் பேப்பர் அப்படியே பார்த்துருங்க. தமிழ் கொஸ்டின் பேப்பர் சேம் பேட்டர்ன் தான். சேம் 14 ஒன் வேர்டு, 10 2 மார்க்கு, 10 5 மார்க்கு, 2 8 மார்க்கு. ஓகேவா? அதே மாதிரி தான் ஒன் வேர்டு. ஃபஸ்ட்டு 14 ஒன் வேர்டு நல்லா படிச்சுக்கணும். எல்லா பாடத்தில் இருக்க ஒன் வேர்ட்ஸு நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. 10 2 மார்க்கு. 3 ரத்னா பார்த்தோம்ல அந்த கொஷினில். சங்ககாலம் குறித்து அறிந்து கொள்ள ஆலயங்கள் எந்த அளவு ஒரு முக்கியமான சான்றாக உள்ளது? ஹமுராபி சட்டத்தொகுப்பு முக்கியமான சட்ட ஆவணமாகும். ஏன்? புனித சோபியா ஆலயம் பற்றி எழுதுக. புவியின் 4 கோளங்கள் பற்றி சுருக்கமாக எழுதுக. வானிலை சிதைவு வரையறு. நீரியல் சுழற்சி. போக்சோ. அரசியல் கட்சி என்பதன் பொருள். பொருளாதாரத்தில் உள்ள 3 துறைகள் யாவை? ஓகேவா?
அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 5 மார்க்கு. 5 மார்க் 10 5 மார்க்கு. உங்களுக்கு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இங்கே தான் கேட்குறாங்க. பொறுத்துக இங்கே தான் கேட்குறாங்க. ஓகேவா? இது வந்து நல்லா படிங்க. ஃபுல்லாகவே தரவாக கொடுத்தா போதும். அடுத்து 42 கொஸ்டினில் உலக வரைபடத்தில் பின்வரும் இடங்களை குறிக்கவும் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. தேர்ட்டி 39 கொஸ்டின்லாம் அடிப்படை உரிமைகளையும் கடமைகளையும் விளக்கு. இதெல்லாம் ஈஸி. அடுத்து 41 வந்து ஏதேனும் 5 சுற்றுச்சூழல் சட்டங்கள் செயல்களை விவரி. இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து மார்க் வந்து நல்லா கவர் பண்ணி எடுக்கலாம். 2 8 மார்க்கு. மேப்பில் 8 மார்க்னால் ஈஸியாக எடுத்து படிச்சுக்கலாம். மேப் வந்து அப்பப்போ சொல்லிக் கொடுக்கும்போதே நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தனாலே உங்களுக்கு மேப் வந்து கவர் ஆகிடும். ஓகேவா? நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.